ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக மங்கு ஐட்டம்ஸ் தான் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுலு கப்பு அந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதெல்லாம் வந்து கப் பீஸு, இதில் எல்லாமே வந்து 200 ml அந்த மாதிரி பிடிக்கும். ரெகுலராக நம்ம காஃபி குடிக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி பர்பஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். இல்லை சூடான ஐட்டம் ஏதாவது வைக்கிறோன்னா கூட வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து கேஸில் வச்சு நம்ம குக் பண்ணிக்க முடியுது. நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவே உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக அட்டாச்சும் பண்ணியிருக்கேன். இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரூஃப்மே நான் பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பவுல் ஒரு கப் பீஸ் வந்து ஒரு 7-8 கிட்டே இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயிலெலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹேண்டில் வச்சதும் இருக்குது. ஹேண்டில் வைக்காமல் இருக்கிறது வந்து சர்விங் ட்ரேயில் வந்து வச்சு யூஸ் பண்ணக்கூடியது. அது வந்து ஒரு கம்மியான பீஸ், ஒரு 3-4 பீஸ் கிட்ட தான் இருக்குது. மற்றது எல்லாமே ஹேண்டில் வச்ச மாதிரி தான் இருக்குது. அடுத்து இந்த பேசின் செட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பவுலு. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்து, ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு டீட்டெயில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த குட்டி குட்டி கப்பு வந்து ஒரு 4-5 பீஸ் கிட்ட வந்து இருக்குது. அடுத்து இந்த பவுல் செட்டு தான் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். இந்த 2 பீஸும் சேமாக இருக்குது பாருங்கள். கெப்பாசிட்டியுமே சேம் தான். அடுத்து இது கொஞ்சம் பெரிய சைஸு, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு, ஒரு 300 ml அந்த மாதிரி பிடிக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஹைட்டு டயா அதெல்லாம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இது நல்லாவே பெரிய சைஸ், ஒரு 750 ml கிட்ட வந்து உங்களுக்கு பிடிக்கும். பால் காய்க்கிறதுக்கும் இந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். தாளித்து விட்டு நம்ம ரெகுலர் குக்கிங்க்குமே யூஸ் பண்ணிக்க முடியுது. ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அடுத்து குட்டி குட்டி பேசினை, குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் காமிச்சிருக்கேன். இதோட டயாலாம் பார்த்திங்கன்னா 2.5, 3, 4 அந்த மாதிரி ஃபுல்லாகவே வரிசையாக இருக்கிற பீசஸ் தான் நான் காமிக்கிறது எல்லாமே. ஒரு சிலது வந்து சில்லு தட்டி இருக்குது, ஒரு சிலது ரொம்பவே நல்லா இருக்குது, அன்யூஸ்டு பீஸாகவுமே இருக்குது. ஒரு சிலது யூஸ்டு பீஸுன்றதுனால அந்த சில்லெல்லாம் அங்கங்கே போயிருக்கு. இது வந்து கிளாஸு, நல்லா வெயிட்டான கிளாஸு, இந்த டிசைன் போட்டது. இது கொஞ்சம் நார்மல் வெயிட் இருக்கும். இந்த மங்கை பற்றி சொல்லணுன்னா, மேலே வந்து எனாமல் போட்டிருப்பாங்க, கீழே வந்து இரும்பு இருக்கும். உங்களுக்கு அந்த இரும்பு வெளியே தெரிகிறப்ப துருப்பிடிக்கும். அதுதான் இதில் இருக்க ஒரு மைனஸு. மற்றபடி நீங்கள் ரெகுலராக குக் பண்ணிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதில் நல்லாவே குக் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம எப்படி சொல்கிறதுனா, நம்ம கரையெல்லாம் பிடிச்சி ரொம்ப போகாமல் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெலாம் நம்ம தேய்ச்சி கஷ்டப்படுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே குயிக்காக வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு ஐட்டமுமே இப்போ நீங்கள் குக் பண்ணுறீங்க, வேறு ஒரு பாத்திரத்தில் குக் பண்ணுறீங்க, இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா இந்த மஞ்சள் கரை அதெல்லாம் நமக்கு பாத்திரத்தில் பிடிச்சிரும். ஸோ அதுவுமே இதில் பிடிக்காத அளவுக்கு நல்லாவே இருக்குது இந்த பீசஸ் எல்லாம். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இது சொல்கிறேன். நிறைய திங்ஸை பற்றி நான் டீட்டெயில் சொல்லலை. நீங்கள் வேணுன்றது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எல்லா டீட்டெயில் கெப்பாசிட்டிலேருந்து ஹைட்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்கிற ஸ்டாக் இருக்கிற பீஸ், ஏன்னா வந்து இது ரொம்ப டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால வந்து எங்கிட்ட இருக்கிற பீஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரீசன்ட் பீஸஸை வந்து எதுவுமே கிடைக்கல. எங்கிட்ட ஸ்டாக்கில் இருக்கிறத நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் மொத்தமாக பிரான்ச்சோடய எடுத்துகிட்டு வரப்போ எனக்கு ரொம்ப டேமேஜ் ஆகுது. தனியாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது வந்து அவ்வளோ பெரிய ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த ரீசனுக்காக நான் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற பீசஸ் தான் நான் வீடியோலேயே காமிச்சிருக்கேன். இந்த பால் கேன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 750 ml 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் பாலோ இல்லை தயிரோ எதுனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த தூக்கு நல்லாயிருக்கு, பட் மூடியில் வந்து நல்லா துரு பிடிச்சிருக்கு, அது மட்டும்தான் மைனஸ். அடுத்து இதுவும் ஒரு பால் கேன்னா, இது 1.5 லிட்டர் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதுவுமே உள்ளே நல்லாவே இருக்குது பாத்திரம். அடுத்ததாக குட்டி குட்டி பவுலு பிளேட்டு தான் இதுவுமே வந்து ஒரு 4 inch ஸ்நாக்ஸ் பிளேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒயிட்டெல்லாம் இது வந்து நூடுல்ஸ் பிளேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது சைனா, மேட் இன் சைனா, மேட் இன் ஸ்வீடன் அந்த மாதிரி பீசஸ் தான் நிறைய இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு, ஏதாவது சூடு பண்ணுறதுக்கு, இல்லை வந்து ஏதாவது வடைச்சட்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த பேசின்லாம்
சின்னதுலேருந்து ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு 2 லிட்டர்ஸ் பிடிக்கிற அளவுக்குமே இதில் வந்து சைஸஸ் இருக்குது. இந்த பெருசுலாம் பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சாஸ் பேன் தான். இது நம்ம வந்து ஏதாவது அள்ளி கோதி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பால் காய்ச்சிற பாத்திரமா முன்னாடி காமிச்சது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. இது ரெண்டுமே கொஞ்சம் பெரிய சைஸ் தான். அந்த ப்ளூக்கு மட்டும் லிட் இருக்குது, மற்ற ரெண்டுக்குமே லிட் இல்லை. நீங்கள் தாளிக்கிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இது வந்து சர்விங் ட்ரே தான். இதை வந்து நீங்கள் அடுப்புலையும் தாராளமாக வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் குக்கிங் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இது எல்லாமே ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் நான் காமிச்சிருக்கேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வந்து நமக்கு பிடிக்கும். 1.5 லிட்டர் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே உள்ளே வந்து சில்லு தட்டில் நல்லாவே இருக்குது. அடுத்ததாக இது ஒரு சாம்பார் வாளி தான். நம்ம ரெகுலர் பக்கெட்டுக்கு தண்ணிக்கு இல்லை சுடு தண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுவுமே ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது ஒரு 3 kg வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளே ரொம்பவே நல்லா இருக்குது பீஸு. அடுத்தது இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பக்கெட். அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸு. இது ஒரு 2 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து நமக்கு பிடிக்கும். அடுத்து இது கொஞ்சம் பெரிய பவுலு. இதில் நீங்கள் சாதம் வடிக்கிறதுக்கு, மாவு எடுத்து வைக்கிறதுக்கு, மாவுலாம் நமக்கு பிராஸில் வச்சா பச்சை அடிக்குது அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வச்சிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. நீங்கள் ஏதாவது கலந்து வைக்கிறதுக்கு, மாவு பிசைகிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு 4 பீஸ் இருக்குது. 4மே ஓரளவு சிமிலர் சைஸ் தான் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், பட் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற சைஸ் தான். இதோட கெப்பாசிட்டி, அந்த பவுலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்த வாளி பார்த்திங்கன்னா 1.2 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி பிடிக்கும். இது ஒரு ஆப்பிள் தூக்கு தான். அடுத்து இது கேஸ்ட் அயனு. இது மட்டும் கொஞ்சம் நல்ல வெயிட் இருக்கும். இந்த பிளாக்ல இருக்கிறது வந்து நல்ல 2 பீஸுமே நல்ல வெயிட் வந்து வந்துடும். இது வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து இது வந்து சாதம் வடிக்கிறதுக்கு, இல்லைனா ஏதாவது தண்ணி சூடு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நல்ல பெரிய குவான்டிட்டியில் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். இது பெருசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 3.5 லிட்டர் பிடிக்கும். சின்னது வந்து 2.5 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும் உங்களுக்கு. இந்த பெரிய பேசின் பார்த்திங்கன்னா நல்ல பெருசு, உங்களுக்கு 5 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். அடுத்து இதுவுமே கேஸ்டைன் தான். இது வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 kg வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நல்ல கண்டிஷனாகவே இருக்குது. கேஸ்டைன்றதுனால நல்ல வெயிட் வந்து உங்களுக்கு வந்துடும். நல்ல சாலிடாக இருக்கும் இந்த பீஸ் எல்லாம். இந்த ரெண்டுமே பிளாக்ல இருக்கிறது. அடுத்து இந்த தூக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 kg வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கண்டிஷன் நல்லா இருக்குது. அடுத்து இந்த 2 ஸ்டோரேஜ் தூக்கு, ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 kg ஒரு 6 kg அந்த மாதிரி பிடிக்கும். அடுத்து தூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும். அதில் ஹேண்டிலுமே நல்லா தான் இருக்குது, உட்டில் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இல்லை வந்து ஏதாவது சூடான ஐட்டம் வந்து குக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தூக்கில் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல மட்டும்தான் அந்த சில்லு வந்து தட்டியிருக்கு. மற்றபடி தூக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கரண்டி, இது எல்லாமே குழிக்கரண்டி தான் மேக்ஸிமம் இருந்தது. ஸோ அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 4 லிட்டர்ஸ் அந்த மாதிரி தண்ணி வந்து பிடிக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்.
இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். கீழே லேபிள் கூட பிரிக்கல பாருங்கள். நான் வந்து தண்ணி சூடு பண்ணி காமிச்சிருக்கேன். நான் ரெகுலராக இதில் தான் அரிசி வடிக்கிறோம். ரீசெண்டாக இன்றைக்கி காலையில் கூட நாங்கள் பண்ணது வந்து குருமா இதில் வந்து பண்ணோம். ரொம்பவே சூப்பராக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிச்சனுக்கு. ஸோ இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.